ஜிங்கு நிறைய பிரச்சனைகளுக்கு நியாயமாக தீர்ப்பு கூறுவதில் பீர்பாலுக்கு நிகர் பீர்பால் தான் என அனைவரும் நம்பினர். ஒரு நாள் பீர்பால் தனது அரண்மனையில் இருந்து புறப்பட்ட பொழுது ஒரு வேலையாள் அழைத்தார். கூறு, நான் சபைக்கு செல்ல வேண்டும். ஐயா, உங்களை காண ஒரு முதியவர் காத்து கொண்டிருக்கிறார். தங்களிடம் ஏதோ புகார் கூறுவதற்காக வந்திருக்கிறார். சரி, அவரை உள்ளே அனுப்பு. அந்த வயோதிகர் அரண்மனைக்குள் நுழைந்தார். உங்கள் பிரச்சனை என்னவென்று கூறுங்கள். ஐயா, 2 மாதங்களுக்கு முன்னர் நாம் புனித யாத்திரை செய்யலாம் என முடிவு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த தங்க காசுகளை நாம் கொண்டு செல்ல முடியாது. இப்பொழுது நாம் என்ன செய்வது? அந்த வயோதிகர் ஒரு நிமிடம் யோசித்தார். ஆம், இது நல்ல யோசனை. அந்த வயோதிகருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நண்பரும் வசித்து வந்தார். அவரை அன்று மாம்பழ தோட்டத்தில் அவர் சந்தித்தார். வாருங்கள் வாருங்கள், என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? நான் புனித யாத்திரை செல்ல முடிவு செய்திருக்கிறேன். எப்பொழுது திரும்புவேன் என எனக்கே தெரியாது. நான் வரும் வரையில் இதை பத்திரமாக பார்த்துக்கொள். இது என்னது? குலுக்கினால் சத்தம் வருகிறது. இது 1000 பொற்காசுகள். நான் சேமித்த பணம் இது. பத்திரமாக வைத்துக்கொள். ஓ, பயப்படாதீர்கள், நான் இதை பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் திரும்பி வந்த அடுத்த நொடியே இதை வாங்கிக் கொள்ளலாம். உண்மை என்னவென்றால் நான் மற்றவர்களின் பணத்தை வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டேன். நன்றி, நான் சென்று வருகிறேன். சரி, சென்று வாருங்கள். தங்கள் பயணம் இனிதாக அமையட்டும். பார்ப்போம். அந்த வயோதிகர் அங்கிருந்து சென்ற அடுத்த நிமிடம் பையை கண்ட அந்த நண்பருக்கு பேராசை ஏற்பட்டது. நாட்கள் நகர்ந்தன. அந்த வயோதிகர் திரும்பி வந்த அடுத்த நொடியே நண்பரை காண சென்றார். ஓ, வாருங்கள். தங்கள் பயணம் எப்படி இருந்தது? தங்களின் நண்பனுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? நான் நிறைய வாங்கி வந்துள்ளேன். தருகிறேன். என் பையை தர முடியுமா? பையா? எந்த பையை நீங்கள் கேட்கிறீர்கள்? நீங்கள் எதையும் என்னிடம் கொடுக்கவில்லையே. உனது விளையாட்டை நிறுத்து. என் பையை கொடு. அதில்தான் நான் சேமித்த பணம் உள்ளது. பெரியவரே, தங்களுக்கு வயதாகிவிட்டதால் எல்லாவற்றையும் மறக்க ஆரம்பித்து விட்டீர்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் அதை வேறு யாரிடமாவது கொடுத்திருப்பீர்கள். நீங்கள் என்னிடம் எந்த பையையும் கொடுக்கவில்லை. நான் சொல்வது புரிகிறதா? இதுதான் ஐயா நடந்தது. உங்களால் மட்டுமே என் பணத்தை திருப்பி வாங்கி தர முடியும். ஓ, அப்படியா? அதற்கு நான் உங்களது நண்பரையும் விசாரிக்க வேண்டுமே. அரசவைக்கு நாளை அவரையும் அழைத்து வாருங்கள். மறுநாள் அந்த வயோதிகரும் அவரது நண்பரும் அரண்மனைக்கு வந்தனர். இவர்தான் உங்களது நண்பரா? இவர் உங்களிடம் ஒரு பையை கொடுத்ததாக கூறுகிறார். அது உண்மைதானா? நான் ஏன் தங்களிடம் பொய் சொல்ல வேண்டும்? இவர் என்னிடம் எந்த பையையும் கொடுக்கவில்லை. சரி, பெரியவரே, நீங்கள் பையை இவரிடம் தரும் பொழுது வேறு யாரும் இருந்தார்களா? இல்லை ஐயா. அந்த பணப்பையை எங்கு வைத்து நீங்கள் இவரிடம் கொடுத்தீர்கள்? அதை கூறுங்கள். ஒரு மாமரத்தின் அடியில்தான். இவர் சொல்வது உண்மை அல்ல.
என்ன, ஒரு மாமரத்தின் அடியிலா? இதை ஏன் எனக்கு முன்பே சொல்லவில்லை? சரி, அந்த மரத்தை இங்கு சாட்சியாக அழைத்து வர வேண்டும். உடனே இங்கிருந்து சென்று மரத்திடம் கூறுங்கள், உடனே இங்கு வர வேண்டும் என்று. அந்த வயோதிகர் குழப்பம் அடைந்தார். ஐயா, எப்படி ஒரு மரம் இங்கே? புரிகிறது. நீங்கள் சென்று மரம் சபைக்கு வர வேண்டும் என்பது பீர்பாலின் ஆணை என்று கூறுங்கள். மரம் நிச்சயம் வரும். நீங்கள் புறப்படுங்கள். ஒரு மரம் எப்படி சபைக்கு சாட்சியாக வரும்? ஆனால் நாம் இப்போது செல்லவில்லை என்றால் பீர்பால் கோபப்படுவாரே. வேறு வழியே இல்லை. அவரது உத்தரவை மீற முடியாதே. அதனால் அவர் தோட்டத்திற்கு சென்றார். அந்த நேரத்தில் அரசபையில், ஒரு மணி நேரமாக நாம் அந்த பெரியவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். பொறுமையாக இருங்கள், அவர் சீக்கிரம் வந்து விடுவார். எப்படி அந்த வயோதிகர் சீக்கிரமாக வர முடியும்? இன்னும் அந்த இடத்தை அவர் அடைந்திருக்க முடியாது. மாம்பழத் தோட்டம் அவ்வளவு தொலைவிலா இருக்கிறது? ஆமாம் ஐயா, அது 3 மைல் தூரத்தில் உள்ளது. சரி, எப்படி இருந்தாலும் அவர் வரும் வரை நாம் காத்திருப்போம். சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த வயோதிகர் அரசவைக்கு வந்தார். என்ன ஆயிற்று? சாட்சியை இங்கே அழைத்து வந்தீர்களா? ஐயா, நான் உங்களது கட்டளையினை 3 முறை கூறினேன். ஆனால் அந்த மரம் நகரவே இல்லை. கலங்காதீர்கள், அந்த மாமரம் இங்கே வந்து சாட்சி கூறிவிட்டது. அனைவரும் குழப்பமடைந்து பீர்பாலின் விளக்கத்திற்காக காத்து கொண்டிருந்தனர். பீர்பால் வயோதிகரின் நண்பரை நோக்கி திரும்பினார். நீதான் பொய் சொல்லியிருக்கிறாய். பணப்பையை இவர் கொடுக்கவில்லை என்றால் அந்த மாமரத் தோட்டம் இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ளது என்ற ரகசியம் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து காவலர்களே, இவனை அழைத்துச் சென்று சிறையில் அடையுங்கள். அதற்கு முன்னர் இவன் பெரியவரின் பணத்தை ஒப்படைத்தாக வேண்டும். நன்றி ஐயா.